ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு மூவி கொண்டு வந்திருக்கோம். நம்ம கொண்டு வரல, இது வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். படம் அது வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த படம் பயங்கரமாக இருக்குது. 2000 பசங்க எல்லாம் பேஸ்கெட் பால் விளாண்டுருக்காங்க. கோச் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கடா, பார்த்து விளாடுங்கடா, மானத்தை வாங்கிட்டாங்கன்னு சொன்னான். அவன் ஆக்ரோஷமாக டைம் வேறு போயிடுச்சு. ஆக்ரோஷமாக பந்தா போடுறான் ஸ்லோ மூசரில். அப்படியே அவன் ஃப்ரெண்டு டே விடுவலை அவன் சட்டியை கழட்டி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அவன் இங்கேருந்து நெருங்கி விழுந்துருமான்னு பார்த்துக்கிறான். தீய மனுஷன் வந்தோன்னா அதை வேடிக்கை பார்க்குறான். அதில் போனால் இங்கே அவனுக்கு பக்குன்னு இருக்கும். என்னடா நெருப்பு மாதிரி இது மனுஷன் வரானேன்னு சொல்லிட்டு பக்குன்னு இருக்கும். அவன் ஜெயிச்சோன்னே குஷியில் ஓடிக்கிட்டு இருக்கான். திருச்சி அடிச்சு இவனை பார்த்தது அவன் ஃப்ரெண்டு எட்டி பார்க்குறான். என்னடா அவன் ஓடுறானே அப்படின்னு பார்த்துக்கிருக்கான். அப்படியே வந்தால் அவன் லாக்கரை திறந்துக்கிறான். முடியுன்னா அப்படி தூக்கிட்டு நிற்கிது. பயலுக்கு விரப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன் பேயை பார்த்தோன்னே. இது என்னது ட்ராகன் முட்டை மாதிரி இருக்குது, என்னது இது? ஐயோ, பயத்துலேயே இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோன்னே அப்படியே ஆட்டிங் போகிறான். சிரிச்சா மாதிரி சேச்சா மாதிரி. ஐயா கால்ட்ட அப்படியே குஷியில் இருக்கான். அப்படியே பார்த்தா குளிக்க போயிருக்க போனேன். அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்றாட்டே எப்போலாம் வந்து தொலைவை வருவியா வர மாட்டேனான்னு கேட்டுக்கிருக்கான். இந்த வரண்டா அப்படின்னு சொன்னா கீழே பார்த்தா என்னடா கண்ணா கறின்னு இது கிடக்குது. அச்சோ கொண்டு வந்து வாய்க்கில் விட்டானே. ஐயா கையை என்னடா கத்துற அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ பொசிக்கிட்டானே கிரில்லு மாதிரி. ஏட்டே உனக்கு இடம் கிடைக்கலடா, எங்கடா வாய்க்கில் சொருக்கிட்ட. அதோட கதையை முடித்தான். நம்ம ஹீரோயின் வராங்க. இவங்க தான் நம்ம எம்மன்ட்டு வந்து தப்பிக்கிற 2 பெண்மணி. இன்னொன்று ஒரு ஹீரோயின் இருக்குது. சொல்கிற கதையை கேளுங்க. இவங்களுக்கு வந்து 17 வயசு 2 பேருக்கும். இவங்க வந்து அக்கா அவங்க தம்பியான். இது அவங்க பெரியப்பா மைனா அவங்க தம்பி. இப்படியே விட்டோம்னா இவங்க மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு க்ரஷ்ஷு, அந்த பயலுக்கு அங்கே அந்த பொண்ணு மேலே க்ரஷ்ஷு. இதில் தான் இந்த படம். என்ன இது ஏதோ ஒரு பேர் எழுதிருக்குன்னா அவன் இந்த அந்த பொண்ணு கேட்குது. ஏற்கனவே செத்து போனவனுக்கு இந்த இடத்த ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட இடம் நீ ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான். அவங்க அப்பா பற்றி எடுத்தோன்னே மெயின் பான்லேயே அடிச்சிச்சு இந்த பொண்ணு. பார்த்தோன்னே ஐயா கலங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மைய முக்குறான். கையோ அவன் ஆள் சிரிக்குது கடந்துக்கிட்டு. அப்படியே அவன் அம்மா வாத்தியாரை கூட்டிகிட்டு வந்துட்டான். என்னம்மா வந்தோடனே உன் சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா, ஆம்பளை பிள்ளையில உதைக்கிற இடத்துல உதைப்பேன்னு அது கேட்குது அவர் வாத்தியார். அதுக்கு அப்படியே தள்ளோம்னா இந்த பிள்ளைக்கு இந்த ஆமை முட்டை கிடைக்கிது. ட்ராகன் முட்டை. அப்படியே இது ஓப்பன் பண்ணி பார்க்குது. திருவ முடியலன்னு முக்கிட்டு திருவுது. அப்படியே துணுங்குனா ஒரு எலும்பு கூடு, நம்ம சங்கு மாதிரி இருக்குது, எலும்பு கூடு சங்கு. அப்படியே அதை பிடிச்சி அப்படியே வாய்க்கில் வைக்கலான்னு பார்க்குறது. காலிங் பிள்ளை டிங் 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 அலாரம் அடித்தோடனே வந்துருச்சு. நமக்கு ஸ்கூலுக்குள்ளே வந்து நுழையுது. இந்த பசங்க பார்த்துக்கிருக்காங்க இதை குறுக்கணுன்னு. என்ன இது கண்காட்சி பொருள்லாம் இங்கே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு வாத்தியார்ட்ட இவங்க போட்டு கொடுக்க வாத்தியார் கொண்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுக்கிட்டோன்னா இது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்காரு கண்ணாடி மூலியமாக. இது என்னதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கதையை ஓட்டுதுங்க. இவனுக்கு வயசாகிடுச்சுல அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கூல் ஓவன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துச்சு. இந்த ஆள் மட்டும் லடக்கு தட்டிக்கிருக்கா கம்ப்யூட்டரில். இது எவ்வளோ மதிப்பு போகும் விலையை போகிறோன்னு கேட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை விட்டால் இதுங்க 2 குசுன்னு பேசுதுங்க. அக்காவும் தங்கச்சியும், அக்காவும் தம்பியும். இவன் இருக்க அப்படியே நைஸாக அவன்கிட்ட நோட்டை எடுத்துகிட்டு வந்து எலும்பு கூட அப்படியே ஆட்டையை போடலான்னு அவன் ஐடியா பண்ணிட்டு வந்துருப்பான். உள்ளத்தை தேவையில்லாமல் இழுத்துட்டு வரான் அவன். இவங்க அக்கா ஒரு தப்பானவன்ட்ட பேசியிருக்கேன். இவன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் சரக்கு பீடி எல்லாம் வாங்கி கொடுப்பான். சிகரெட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுப்பான் பையன். பெரிய முள்ளுக்கொண்டே வந்தேன். அவன் தம்பி ஹீரோ மாதிரி வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பான். டக்குன்னு அவன் தூக்கி சாத்தி கார்கில் வச்சு சாத்தி விடுவான். அப்படி எடுப்பான் பாருங்க ஒரு சின்ன பட்டா கத்தி மாதிரி. இது பட்டா கத்தியே என்ன கத்தின்னு தெரியலை. காய்கறி வெட்டுற கத்தி எடுத்துகிட்டு வந்து மட்டுவான் பாருங்க. அதோட சீனை முடித்தா வாத்தியார்ட்ட முடித்தா இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க 5 பேரும். இவங்க என்னடா சத்தம் கேட்குது. அவன் எட்டி பார்க்க அப்படியே எகிரி போனால் கேட்டு இருட்டாக இருக்குது. எங்கிட்ட தள்ளி போனால் ஒருத்தன் நொண்டி மனுஷன் மாதிரி நடக்கிறான். யாருங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போங்க அப்படி கேட்டாங்களாம். அதுக்கு அவன் வாட்ச்மேனை கூப்பிட்ருக்கான். சிகரெட் எது வேணுமாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சிகரெட்டாக வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சா இவங்க பீச்சில் என்ஜாய் பண்ணுதுங்க. இவ தான் இப்போ ஹீரோயின். இவன் வாயை பழக்கிறான். என்னென்னு பார்த்தா ஒரு பொட்டை மனிதன். இவன் என்ன சாம்பியை என்னன்னே தெரியல. ஐயோ எங்கடா கையை விட்டுருக்க, ஆடடா கையை விட்டு பிதுக்கிறானே. அவனே குழுக்க சிகரெட்டெல்லாம் விழுந்து கிடக்குதே அவன்ட்டு. ஐயா வாயிலேருந்து ரத்தனா வருதே. ஐயா என்ன குடலை பிடிச்சி அமுக்குறானே. இது என்ன குடலை என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆட்டா ஐயா என்ன இப்போ ஐயோ அவன் உடம்புல புந்துட்டானே. அச்சோ என்னது இது. 2 என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துருச்சுங்க வெளியில் வருங்க உள்ளே போதுங்களா.
இது என்ன எலும்பு கூட பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓ ஊதிட்டியா நீ சங்க ஊன ஊதிட்டியா காட்டு. இனிமேல் அலற விட்டுச்சு. என்ன காதெல்லாம் பொத்துக்கிட்டு கிடக்குது இல்லை? என்னது இது? சத்தம் கேட்குது பின்னாடி பாருங்க. என்னது இது? சாரி, என் தண்ணி மேலே சத்தம். சச்சோ, ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறேன்னு அவன் கேட்க, இதுங்க அதான் நக்கல. ஏய் உனக்கு எப்பயும் விளாட்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டி பிடிக்க. இதோட கதையை முடித்தோம்னா இங்கிட்ட இதுங்க நடக்க. இது நடந்தபடி என் நம்பர் வேணுமா இவன் தம்பிகிட்ட இருக்க வாங்கி பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இவ என்ன இங்கேருந்து ஜன்னலேருந்து ஏதோ பையன் நம்மளை எட்டி பார்க்குறான்னு இது சொல்ல பார்த்தா அங்கே எவனுக்கு இல்லை. அப்படியே முடித்தோம்னா இது இந்த பிள்ளைக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னு தெரியல. லெட்டர் பண்ணியிருக்கு. இதோட முடித்தா இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரக்கை போட்டு அலம்பல் பண்ணியிருக்காங்க. இது இந்த எலும்போட பார்க்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா பின்னாடி ஏதோ ஓர மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அவன் தம்பி தான் விளாட்றான்னு நினச்சிக்கிட்டு இது இங்கிட்டு பார்க்குது. கடைசி பார்த்தா தம்பி இல்லை. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா தம்பி அவன் கூப்பிடுவான். சரசுக்கு ராரா அப்படி இதுக்கு பயம் ஆயிடுச்சு. எவன்டா கூப்பிட்டது அப்படின்னு தெரியாமல் தம்பியை கூப்பிட்டு வந்துருக்கான். அக்கா அம்மா கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இது அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. காலேஜுக்கு போகுது. காலேஜா? ஐயோ பள்ளிக்கூடம் வந்து சொல்லிடுறேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பார்த்தா இந்த மாதிரி புள்ள இப்படி கழுத்தை திருப்புது, இப்படி நெளிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்குன்னு அது ஃப்ரெண்டு இழுத்தோன்னே இந்த எலும்பு கூட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு. அவன் ஓன்னுட்டே இங்கே போய் கதவை தட்டுறதுக்கு, ஐயா யாராச்சும் இருக்கீங்களா? என்ன இது கதவு? ஓ இவ அண்ணாந்து பார்க்குறா. என்ன இவ்வளோ பெரிய படிக்கட்டாக இருக்குன்னு பார்க்குறாளா, எவன் இருக்குன்னு பார்க்குதான்னு தெரியல. அப்படியே பார்த்தா அடடா அந்த கிளவி தான். என்ன இது போட்டா மார்க்கமாக இருக்குது, தள்ளி விடுக்க. அப்படியே போய்ட்டு கிளியாக போட்டு அடிச்சு வச்சுக்க. லவ் பேட்ஸில் ஒன்றை காணும். சரி இந்த எலும்பு கூட உங்களை என் பேரனை எடுத்துருச்சு, என் பேத்தி எடுத்துருச்சு. இனிமேல் உங்கள் 5 பேரை எடுக்கலான்னு இது வந்திருக்கு. இது யார்கிட்ட மரணம் வருதோ அவங்கள்ட்ட தான் வருமா இது. நீங்கள் 80 வயசில் ஏறுக்க போகிறீங்களா, இந்த வயசில் நீங்கள் இறந்துருவீங்க. 80 வயசு ஆவி உங்களை கொல்லும். இதுங்க 2 சொல்லிக்கிட்டு இதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்குது, பொய் நினச்சிக்கிட்டு இருக்குங்க இதுங்க. அப்படி இந்த அவங்க பேர் இறந்துன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அவன்கிட்ட இது டெத் சர்டிஃபிகேட் எடுக்க போதுங்க. அதை பார்த்துக்க போனேன். டக்குன்னு அந்த டாக்டர் வந்துட்டார். உள்ளே இருக்க டாக்டர் யாரோ உள்ளே பதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பார்க்குது. பல்லு பார்க்குது. இந்த 40 வயசு உள்ள ஆள் எப்படியா இருக்கிறான் அது மாதிரி தான். அப்போ தான் இது உண்மை புரிஞ்சுக்குதுங்க. அப்போ உண்மையாக இது இருக்குது. 40 வயசு மாவி தான் நம்மளை கொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை உஷார்படுத்த வந்திருக்காங்க. ஊதுருச்சுல இவனுக்குமே அவன் மேலே ப்ரெஸ்ஸு இப்போ எப்படியோ உஷார் பண்ண பார்க்குறான். அது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது. ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அது சொல்லிட்டு போகுது, என்னோட உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், நீ பத்திரமா இந்த டெடியோட வச்சு விளாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகுது. அவன் இதுதான் இந்த மொட்டை மாட்டை தான் அவன் ஆள். இப்படியே சுற்றினோம்னா அதுங்க வரும். அது தப்பாக சிகரெட்டு பண்ணு நான் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அவனோட இதுக்குள்ளே சண்டை. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அப்படியே காலால் உதஞ்சு மூக்கு அறுத்து விட்டு வந்துட்டேன். அப்படியே இப்படி நடந்து போனால் அந்த பிள்ளையே பயமுத்துறாங்க இதுங்க கோஸ்ட்டுங்க. அவளும் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் தேடிக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளை அப்படியே தனியாக அப்படி ஓடிடுச்சு. என்னை கண்டுபிடி அப்படின்னு சொன்னோடனே இந்த கிளவி கண்டுபிடிச்சி. கிளவினா அதுதான் சொல்லுவாள், பேய் இருக்குன்னு சொல்லுவாள். நம்ம ஆள் டெடியை மால் கட்டுச்சுன்னு சொல்லிட்டு டெடியை எடுக்கிறதுக்காக உடச்சிக்கிட்டு இருப்பான். அவன் விழுந்தோடனே டெடியை தூக்கிட்டு வருவான். இதுங்க ஹீரோயினுங்க இதெல்லாம் வந்துருங்க. வாங்க அந்த பிள்ளைய ஆபத்தில் இருக்குது, வாங்க காப்பாற்ற போவான். டக்குனு எங்கள் பின்னாடி ஓடி வந்துன்னு சொன்னோடனே இதோட இந்த கதையை முடித்தோம்னா இங்கே வந்துட்டுச்சு. அந்த பிள்ளை தவியை தச்சு ஓடிக்கிட்டு பாருங்கள். இப்படி ஒரு ஓடுதல், அப்படி ஒரு வேலை. எங்கடா இருக்க, என்ன ஒரு கிளவி துரத்திக்கிட்டு இருக்கா, டக்குன்னு வாடா, எங்கடா இருக்க வாடா டக்குன்னு அப்படி இந்த பிள்ளை ஃபோனில் கெடுக்கிறதுக்கு. அப்படியே வச்சோம்னா இவன் இங்கிட்டு ஓட முடியல, அங்கிட்டு ஓட முடியல, எங்கிட்டு திரும்பினாலும் அந்த கிளவி வந்துக்கிட்டே இருக்கும். அவள் அப்படியே கோடால் எடுத்து அப்படியே மண்டையில் போடலான்னு போடும். கிட்டத்தில் கொஞ்சம் வாமா அப்படி சொல்லிட்டு வைக்கும் பாருங்க ஒரு வைக்கி, அப்படி இவளுக்கு விழுந்துருது. ஏன்னா அவளை அடித்தா இவளுக்கு வலிக்குது. கிளவி 2 பேரும் ஒரே கட்டு தானே. ஏன்னா இது 80-90 வயசில் சாகுறது கிளவின்னு நினைக்கிறேன். 90 வயசுலேருந்து இதாவியோ அதை போட்டு தள்ளனா வந்திருக்கு. அப்படி எந்திரிச்சு ஓடி இந்த சந்துக்கில் இருக்க பூந்து பார்த்துருக்காரு. அப்படியே பூந்தோட அந்த கிளவி விடுமா நானும் வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குண்டு ஓடி வருது. இவன் அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்த்துட்டு அப்படியே காலை வச்சு நகத்தை போட்டுச்சு. அப்படியே வலி தாங்காமல் கத்துறா. அப்படியே இப்படி திருப்பி போட்டுச்சு. திரும்பி போட்டோன்னே அப்படியே வாய்க்கில் கையை விடுது. ஐயா அதுவும் அழுகி போன கை. கிளவி சிரிக்குது, ஹா அப்படி சிரிச்சோ வாய்க்கில் விடுது கையை. அப்படியே விட்டோன்னே பாதி முகம் அப்படியே கிளவி மாதிரி ஆயிடுது. ஆளை விட்டு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு ஓட தெரிச்சடிச்சு ஓடுது.
இந்த லைட்டு ஒயரை பிடிச்சோம்னா சத்தம் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அதனால் இது லைட்டு ஒயரை பிடிக்குது. அப்படியே லிப் கீஸ் அடித்து அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு இது கிளவியோட ஆவி. அப்படியே இறங்கி அதோட ஃபாட் அவுட் ஆகிடுச்சு. அப்படி ஈரம் அந்த சத்தம் கேட்டோன்னே எல்லாம் ஓடி வருதுங்க பதறிக்கிட்டு. அது கேட்குது, ஒன்றால் தான்டா அவள் செத்தா, சொல்லி நான் கேட்கலையே அப்படி சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி அவன் 2 எகிரி பேசியிருப்பான். 2 வச்சு, டேய் உன் மேலே க்ரெஸ் இருக்கு, அவன் மேலே க்ரெஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்டா, உன்னை வச்சு கொளுத்திடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்ட. 2 பேரும் இங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி ஓட, இந்த பிள்ளை அவனை தேடி போவ, அவன் தங்கைய. இங்கே கதையை விட்டு பார்த்தோம்னா இவன் ரூமுக்குள்ளே வந்து ஒரு பேயை பார்த்துருவான். அவன் உருவத்தில் சாகர் அடிக்க பேய் வந்துடுவான். அவங்க அப்பா அம்மா உட்காந்து கதவை தட்டுவாங்க. இவன் வரவே மாட்டான். டக்குன்னு பயம் இருந்துச்சு. இதுங்க கதையை காட்டான். அவன் லைட் அடித்து தப்பிச்சிருவான். இதில் பார்த்தா இவன் மலையில் உட்காந்து சோகத்தில் இருக்கான், அந்த பிள்ளை இறந்து போன சோகத்தில். அப்படியே இதை விட்டோம்னா இந்த எலும்பு கூட பார்த்துட்டு இதுங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணுதுங்க, செத்ததே தெரியாத மாதிரி. லிப்புக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே உருண்டு பரடுதுங்க 2 அதுங்க வாலிப வயசு என்ஜாய் பண்ணுதுங்க. என்ஜாய் பண்ணிட்டோம். கிஸ் அடிச்சோன்னே மாறி மாறி பார்த்தோன்னே அதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கிளவியை பார்க்குறதுக்கு போனால் அந்த கிளவி நல்லா கொரட்டை எடுத்து தூங்குற மாதிரி தூங்குதுன்னு நினைக்காதீங்க, முடியாமல் சீக்கு வந்து கிடக்குது. அப்படியே பார்க்க அவள் கேட்க என்ன தான் வலி இருக்குதுன்னு கேட்டது பார்க்க கண்ணாடியில் பார்க்குறது இது கொல்ற வந்து ஆவி நிற்கிது. இதுக்கு என்ன தான் வலி இருக்குதுன்னு கேட்டதுக்கு, உங்கள் ரத்தத்தில் உங்கள் கையை கிழிச்சிங்கன்னா ஒரு ரத்தம் வரும், அந்த ரத்தத்தை இன்னொன்று ஒரு பையமில் தடுவணும், அந்த ரத்தம் தடவிட்டினா உங்கள்கிட்ட இருக்க போய் அவன்கிட்ட ஓடிடும். இப்போ அவனை தான் கொல்ல பார்க்கும். அதுக்கு எது கெட்டவனை எது தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுச்சு வேலை. இந்த புள்ள வந்து அவன் சொல்கிறான் குதிச்சுக்கிட்டு, நான் இங்கே போய் தேட போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த புள்ள சொல்லுது, நம்ம 3 பேரும் ஒன்றா இருப்போம்னு சொல்லுது. இங்கே விட்டால் இவன் கதை, இவன் தனியாக சிக்கிக்கிட்டு அவன் ஆளை இறந்ததில் இதில் இருக்கான், சோகத்தில் கிடக்கிறான். என்னடா பண்ணுறது, நம்ம தனிக்கட்டையே ஆயிட்டோமே, அவ்வளோவே அழகு நம்மளுக்கு கிடைக்கலையே, இனிமேல் நான் எவன்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டோம்னா இவனை கொல்ல வருது பேய் சும்மா இருக்குமா, முகத்தை இவன் வந்து ட்ரெயினில் தான் அடிபட்டு சாகிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அவன் உடம்பு கிளியும் பாருங்கள், எப்படி கிளியணும். முதலில் அவன் கையை மடக்கும், அப்புறம் காலை உடைக்கும். அப்படியே அவங்க அப்பா அம்மா இங்கே தட்டை, இவன் அப்படியே கதவை பேயின்னு அடிச்சுக்கிட்டு இவன் கதவை சாத்தி தப்பு பண்ணிக்கிட்டான். அப்படியே உடம்பு சுக்காக கிழிச்சு எடுக்குது. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ தான் உள்ள காட்டுறேன், வீடியோலாம் பார்த்தீங்களா, மூவி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், ரொம்ப டெரராக இருக்கும். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் திறக்கிறது கஷ்டப்படுவான். முன்னாடி போய் சாத்தி விட்டானா அவன் புலம்பிக்கிட்டு இருப்பா. கையை எப்படி துண்டா போது பாருங்கள். இதோட அவன் நெஞ்சில் இருக்க எலும்பெல்லாம் அப்படி புதுக்கி எடுக்குங்க, கொடூரமாக இருக்கும் அது பார்க்கவே. சரியானது. இந்த பாருங்கள் இப்படி கத்துறான் கடந்துக்கிட்டு பாவம், எப்படி வலிச்சிருக்கோம் பாருங்கள். கண்ணுலாம் செவந்து போய் இதெல்லாம் அப்படியே துண்டு துண்டாக போவான். வீணாக போனவன் கதவை மட்டும் திறந்துருந்தான் அவங்க அப்பா இருந்தானே இப்போ விட்டுட்டாச்சு போயிருக்கோம். ஆள் இல்லைன்னா தனியாக போட்டுச்சு. அப்படியே சுக்காதாண்ணா அதோட விட்டா அவங்க அப்பா விட்டாங்க, வேலை கட்டாங்க. அந்த மொட்டை மண்டை பார்க்குறான், அதுதான் அவங்க அப்பா. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்தாமா கா அப்படின்னு கத்துது கிடந்துக்கிட்டு. என் பிள்ளைக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு, ஐயா அதை இங்கேட்டு கட்டும் பண்ண முடியலையே. அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே நம்ம ஹீரோயினோட லவரு இவனை தேடி போதுங்க. இவன் அந்த இது சிகரெட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து இது பண்ணுவான்னு சொல்லுவாங்கள்ல, அவனை கொல்ல போயிருப்பான். அவன் நம்ம ஹீரோனோட தம்பி. இவன் சிகரெட்டு வந்தால் குடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுவும் கிறிஸ்டின் இதில் கோயிலில் இருக்கான், கிறிஸ்டின் கோயிலில். இவன் துப்பாக்கி காட்டி மிரட்டான். அவன் துப்பாக்கியை பிடிங்கி விட்டு இவன்கிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு சாவு எப்படி வரும்னு எனக்கு தெரியும், நீ முடிஞ்ச எனக்கு சுட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா கண்ணில் புல்லட் இருக்காது இது கிடச்சிச்சா சான்ஸுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு மாதிரி குத்துவான். இவன் ஒரு காமெடி பேசி நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. டக்குன்னு கண்ணை பிடிங்கிட்டு அது ஒரு புல்லட்டு தான் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு புல்லட்டே இல்லை. அவன் புல்லட்டே இல்லாமல் பயமுத்தி அவனை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டான். சேர்ந்து வந்து அவனுக்கு வித்த காட்டுறான். அவன்கிட்ட போதை மாத்திரையை வாங்கி அவன்கிட்டே போட்டு ஒரு மாத்திரையை போட்டால் நீ காற்றுல மிதப்ப, 2 மாத்திரை பார்த்தா ஃப்ளைட்டில் பறப்ப அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். 3 மாத்திரையை போட்டு இவனுக்கு அமுக்கி வாய்க்கில் திணிப்பி விடுவான். தின்னுன்னு சொல்லி பாடாப்படுத்துவான். அது சீனை உங்களுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த பாருங்க பாதி பக்கமே வாயை கடிக்கிறான் பாருங்க, போடு இந்த பங்க கடி அந்த பங்க கடி, உழுகுடா முழுங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட விட்டோம்னா இங்கே வந்து அவன் வித்த பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு என்னடா பண்ணுற, தெரியாமல் பண்ணிவிட்டேன்டா, விட்டுறா அப்படின்னு அவன் கெஞ்சிறான் கடந்து. இவன் உயிர் தப்பிக்கணும்ல, இவன் என்ன பண்ணுறது, இல்லைனா அவன் ஒரு பேய் வந்து இவனை மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைச்சி கொண்டுருவான்.
அப்படி ரத்தத்தை காட்டி சைத்தானே போ, சைத்தானே போ அப்படின்னு கையை வச்சு இவன் வித்த காட்டிக்கிட்டு இருக்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது. என்ன அவன் கிறுக்கன் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே விட்டோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் அவங்க அக்கா, அவங்க அக்காவோட லவ்வர் இதெல்லாம் வந்து தம்பி இப்படி பண்ணாதாப்பா, அது உசுறு, அதை ஏன் நம்ம கொல்லணும், விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவேன். அதை விட்டோன்னே இவனுக்கு கிங்கியாங்கியான்னு மிக்ஸி போட்ட மாதிரி அரைக்கிது கடந்துக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு சாவு இப்படி தான் இருக்கும், மிக்சியில் போட்டு அரைக்கிறது மாதிரி. அவன் வந்து இதை மயக்கப்படுவான். என்னடா இது கண்ட்ராவி, தெரியாதமாக வந்து மாட்டிக்கிட்டான்டா, சை கரும்பா, ஏசுவா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு அவன் வேண்டிக்கிருக்கான் கடவுள்கிட்ட. மிக்ஸி மாதிரி அரைச்சி முடிச்சிச்சு கடந்து. அப்படியே இதில் விட்டோம்னா இவன் நினச்சி பார்க்குதுங்க, என் தம்பியை கொண்டு பிடிச்சிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்கான். திருப்பி அதை ரீமேஸில் காட்டினா இப்படி தான் கிறு 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 கிறுன்னு அரைச்சிட்டு இவங்க பயத்தில் என்ன அந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுது, கடந்துக்கிட்டு ஓடி எல்லாம் தப்பாக போடுதுங்க. ஒரு இதயத்தை நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஊசி, அந்த ஏன்னா அந்த ஊசியில் தானே கொல்ற மாதிரி காட்டினாங்க, அந்த ஊசி மாதிரி ரெடி பண்ணிக்கிச்சுங்க. ஒரு ஊசியில் வச்சு அந்த இதயத்தில் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிட்டு அதை வந்து இன்னும் கரண்டு மூலியமாக டிக்குன்னு உசுறு எடுக்கிற மாதிரி இவன் மாற்றி ஊசி குத்திக்குவா, இவன் மாதிரி ஊசி குத்திக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 2 பேரும் உசுறு பழைக்கணும்ல, அதனால் ஐடியா பண்ணி இருந்துச்சு. இந்த பிள்ளை அவசரப்பட்டு அவன் ஹீரோயினி சொன்னேன் பார்த்தீங்களா, அவள் ஆள் வந்து நான் பழைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு ஊசியை குத்தி விட்ரும் கடந்து சங்குன்னு. என்ன இப்படி பண்ணுறேன்னு அவர் ரியாக்ஷன் பார்க்க அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டு இவரை உயிர் கொண்டு வர்றதுக்கு கரண்ட் மிஷினை போட்டு இப்படி இடி, அப்படி ஒரு இழு, இப்படி ஒரு இழு. அவன் இதுக்கு வேலைக்கே ஆகுது. அந்த பிள்ளை கத்துவா, எந்திரிச்சிரு எந்திரிச்சேன்னு சொன்னோன்னே இது எந்திரிச்சிச்சு விருட்டுன்னு. அப்படியே அந்த ஆவியோட சண்டை போட்டு எந்திரிச்சு வந்திருக்கும். எந்திரிச்சு வந்து பார்த்தா இது விழுந்து கிடக்கும் இங்கிட்டு கிடந்து. இதிலே ஒரு கொடுமையான விஷயம், ஆனால் கற்பனையே நினச்சிருக்கு. சே இப்போ சரட்டுன்னு இறக்கி குத்த ஊசியை என் அவசரப்பட்டியே குமார் அப்படி சொல்கிற மாதிரி தண்ணிக்குள்ள டப்புக்குன்னு தூக்கி போட்டுச்சு. தூக்கி போட்டோன்னே அது அப்படியே நீச்சல் குளத்தில் மாதிரி இப்படி ஆவி இறங்குது. இவன் பார்த்தா டக்குன்னு கண்ணை முழிச்சிருவான். முழிச்சிட்டு வந்து அதுக்கெல்லாம் பழி தூக்கணும்ல, நம்மளே கொல்ல பார்க்குன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ஓடி வருவான். அவன் வந்து நீங்கள் பாருங்கள் சீனியாக பயங்கரமாக இவன் வந்து ஆவிட்ட சண்டை போட்டுக்கிருப்பான். அந்த கற்பனையில் கதையை நடிச்சதை இவன் உண்மையாக பண்ணியிருக்கான். ஆவியோட சண்டை போட்டுக்கிருக்கான். இந்த பிள்ளை எழுப்போம், கரண்ட் மிஷினெலாம் போட்டு டும்முன்னு இழுக்கும். இவன் இந்த கம்நாட்டி போய் எதிர்த்து வந்து சுட்டு போடுவான் மிஷினை. டக்குன்னு சுட்டு அவனே இது பண்ணிடுவான். இந்த எலும்பு கூட பார்க்குது. இந்த எலும்பு கூட விசில் ஊதுறானா சத்துருவான். கேட்கா சங்கு இந்த அப்படியே எந்திரிச்சு வரான் கடந்து. எந்திரிச்சு வந்துக்கிட்டே இந்த கதையெல்லாம் போட்டு டம்முன்னு ஒட்டச்சி எடுப்பான் அந்த டம்மனை. பாருங்கள் ஈகப்பழிய கட்டப்போவன்றான். பாகுபலின்னு சொல்லுவான். பாகுபலி இப்போ அப்படியே லிப்புக்கு அடித்து உயிரை கொண்டு வரா கடந்துக்கிட்டு. இதில் கொண்டு வந்து முடிக்கிறதுல இது அவள் லிப்பு கேஸ் கொடுத்தோன்னே எந்திரி அவள் வந்து பிடிச்சி இழுக்கிறா. இவட்ட உருவம் பேர் இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ அமுக்குன்னு அமுக்குறா கிடந்து. எந்திரிச்சிடு இல்லை என்ன போட்டு தள்ளிடு, எந்திரிச்சிருமா எந்திரிச்சு ப்ளீஸ் எந்திரி ஃப்ரெண்டு, சாரி ஆளு எந்திரி. இதையும் உடச்சி விட்டான் அந்த பையன். அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் பண்ண முடியல. இதை பார்த்தா இதை சுட்டுவிட்டான் அவன். அந்த பாருங்க பாகுபலி மாதிரி சிங்கக்குட்டி. இவன் இருந்தாலும் அது என் சுட்டாலும் பரவாயில்ல, என் ஆளுக்கு உயிர் பொழைக்கணும் அவர் முயற்சி பண்ணுறான். டக்குன்னு எந்திரிச்சா இவளை கொல்ல அவர் பேய் வருது. இவ தான் எம்எல்ஏ வந்து தப்பிச்சு வந்துட்டாரே, பேய் இவளை கொல்ல வருது. அப்படியே இங்கிட்டு கட் பண்ணி பார்த்தோம்னா அவன் என்ட்ரி கொடுப்பான். பாமா பாகுபலி என்ன பண்ணது, இந்த பிள்ளை இப்படி முழிச்சுக்கிட்டு திருத்துன்னு இருக்கும். அவன் சிங்கக்குட்டி மாதிரி வருவான் பாருங்கள், சிறுத்தை குட்டி மாதிரி. இந்த பிள்ளை டக்குன்னு முழிக்க அவன் இப்படி திருப்பி படுத்து தூங்க, திருப்பி முயற்சி பண்ண அப்படி பண்ணியிருக்க போனேன். டக்குன்னு இந்த பிள்ளை இப்படி எட்டி பார்க்கும். நான் தான் வந்திருக்கேன் பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா கிறிஸ்டின்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். பார்த்தா இவன் கண்ணை தூக்கிட்டு வருவான். தூக்கிட்ட வந்து சும்மா இருக்கணும்ல, பாருங்கள் அவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு. கீழே இருக்கிற ரத்தத்தை எடுத்து நக்கியிருக்கான். நகலை சும்மா கையால் எடுத்திருக்கான் ரத்தத்தை. அந்த ரத்தத்தை டச்சு பண்ணுறவங்களுக்கு தான் பேய் வந்து அப்பீருமே. இவனே அவன் உருவத்துன்னு தெரியாமல் அவன் டும்முன்னு சுட அவன் நெஞ்சில் இப்படி இறங்க. என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதறான், அவனை சுட்டா இங்கே சுடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இப்போ டும்முன்னு சுடுவான் பாருங்கள். டக் டும் அப்படி சுட, என்ன இது நம்மளுக்கு வலிக்குது, ஓகே ரத்தம் அடடடா என்னது இது, கீழே தண்ணி மாதிரி ஒழுகுது. அடடா ஓடி வரானே கடந்து.
ஓடி வரான். என்னது ஐய! அந்த கதையை முடித்தோம்னா அவளை கொண்டு தள்ளிடும். இதுங்க பிக்கிஸ் அடிக்குதுங்க கொஞ்சம் கடைசி கொஞ்ச நாள் காலத்தில். அப்படியே இங்கே பார்த்தோம்னா அவர்கிட்ட இன்னொன்று ஒரு ஆவி திருப்பி அவள் சாகிற மாதிரி ஒரு வரும். அதுலேருந்து ஜெயிக்கிற மாதிரி தான் அது சொல்லிடுவார். இதெல்லாம் நம்ம கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே எல்லாம் ஜோடியாக நடந்து போங்க. நடந்து போனால் இங்கே இது மீட்டிங்னா அப்படி சொல்கிறது. இப்போ பாட்டு பாடுறோம்ல அதே மாதிரி பிபி ஊதணும். புல்லாங்குழலே இது என்னது ஒரு பொண்ணை கட்டுறாங்க. ஓ இன்னும் திருப்பி லிப்பு இன்னும் இதுங்க விடலான்னு நினைக்கிறேன். அப்படியே லிப்பு அடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புதுங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்குங்க. சங்கு சிக்கு சனுக்கு சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று அது பார்த்துருக்குல்ல. என்ன தான் பார்க்குதுங்கன்னு பார்த்தா இந்த புள்ள நிற்கிது. என்ன இது அதையும் குத்து பார்க்குறான்னு பார்த்தா என்ன பண்ணுங்க பார்ப்போம். கிட்டார் எடுத்து வாசிங்க. கிட்டாரை வாசிங்க பார்ப்போம். எல்லாம் கை தட்டுதுங்களே.